இன்னைக்கு ஸ்டோரி வந்து கார்த்திக்ங்கிற பையன் எப்படி ஒரு அமானுஷத்தால் வாழ்க்கையை பாதித்தான் தான் ஸ்டோரி. இந்த பையன் பேர் கார்த்திக்கு. இவன் 10th படிக்கிறான். இவனோட ஊர் வந்து சேலம். ஸோ இவன்ட்டு டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு மேலே டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு ஒரு கல் முரடான பாதையில் வீட்டுக்கு போயின்னு இருப்பான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் அவனுக்கு அமானுஷம் பிடிச்சது. டியூஷன் போயிட்டு வரும்போது நான் அவனை பார்த்தேன். இவன் 2-3 நாளாக இந்த வழியிலே வரான், இந்த வழியிலே போகிறான். ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த பையனை நான் ப்ரொசஸ் பண்ணி என்னோடய கண்ட்ரோலுக்கு வச்சு என்னை அடித்து கொண்டவங்களை நான் பழி வாங்க நினச்சேன். அதே மாதிரி அவன் போக வர அவனையே ஃபாலோ பண்ண அவன் வீட்டுக்கு வந்த ஒரு நாள் அவன் கால் அடிபட்டப்போ அந்த ரத்தத்தை ருசிக்கும் போது அவன் என்னை பார்த்து பயந்த உடனே நான் அவனை ப்ரொசஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் அந்த 4 நாள் 5 நாள் நான் கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்தேகப்பட்டு வந்து கோயிலுக்கு இழுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கோயிலோட ஐயர் வந்து சொல்கிறார், இந்த டைம் என்னோட முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே நீ போய் என்னுடைய இடத்துக்கு நீ போய் அந்த சின்ன பையனை நீ விட்டு உனக்கு தேவையானது என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு அவனுக்கு ஒன்று அழிக்கணும்னு எவ்வளவோ சண்டை போட்டு பேசி அந்த ஆன்மா ஓத்துக்கல. அதுக்கப்புறம் முனீஸ்வரர் அருள் வந்து அந்த திருநீர் எடுத்து அந்த ஆன்மாவோட அந்த பையனோட உடம்புல போட்டிருந்தா அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியே வந்து தனியாக நெல்லிக்கிச்சு. ஸோ அந்த டைமில் அந்த பையன் கண் முழிச்சு கொஞ்ச நேரம் கழித்து கண் முழிக்கிறான். இனிமேல் இந்த சத்தியவாக்கி கேட்குறாங்க, இந்த பையனோட வாழ்க்கையில் நீ இனிமேல் வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா எவ்வளவோ கெஞ்சி கேட்டு அந்த ஆன்மானால் முடியலை அந்த பையனை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு அந்த சாமியார் முன்னாடியே. ஏன்னா சாமி முனீஸ்வர் வந்து சாமியார் உடம்புல வந்ததுனால அவரால் எது பண்ணுவோம். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு தெரியும் நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா கடவுள் எரிச்சிருவாருன்னு நெருப்பால். அதிலிருந்து அந்த ஆன்மாவுக்கு தேவையானதை ஒரு ஆடு 2 கோழி அப்புறம் சுருட்டு வாங்கிட்டு அது இனிமேல் நான் இந்த பையனோட வாழ்க்கையில் வரமாட்டேன்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கி அது கிளம்பி போச்சு. இதுதான் கார்த்திக்கோட வாழ்க்கையில் நடந்த கதை.